ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குரு பயிற்சியின் போது ஒரு பலன் இருக்கும். அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேசம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, பொன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடக்கம். செவ்வாய் ராசிநாதனாக பெற்ற நீங்கள் அனைத்திலும் முன்னிலையாக இருக்க விரும்புவீர்கள். அடிப்படையாக கடந்த ஓராண்டாக ராசிக்குள் அமர்ந்திருந்த குரு தங்களுக்கு கெடுப்பயன்களை விளைவித்திருப்பார். தங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் சற்று சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். இப்போது 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு அடியெடுத்து வைக்க இருக்கிறார். இனி அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தடைப்பட்ட பதவி, வேலை மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் களைகட்டும். எதிர்பார்த்து காத்திருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் நடைபெறும். அதே போன்று குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களது ராசியின்படி குரு பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 6, 8, 10 ஆகிய வீடுகளில் பார்வை விழுகிறது. 6ஆம் வீடான கன்னியில் குரு பகவான் பார்த்தால் உங்களது வீடு தொடர்பாக கடன் எதுவும் வாங்க முற்பட்டு இருந்தால் இப்போது அந்த கடன் கிடைக்கும். அதுவும் குறைந்த வட்டியில் கிடைக்கும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தும் நீங்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் பார்ப்பதால் மேன்மை உண்டாகும். புதிய பதவிகள் தேடி வரும். வேலையில் எதிர்பார்த்தது போல் நிம்மதி அடைவீர்கள். அனைத்து திசைகளிலும் இருந்து வருமானம் வரும்.